கபூர்லயும் ஆஃபியத் தேவை. உங்களோட வாப்பா மௌத்தா போய்த்தார், உங்களோட உம்மா மௌத்தா போய்த்தாங்க, இல்ல நம்ம தான் மௌத்தா போய்த்தோம் என்றால் அந்த ஜனாசா தொழுகையில ஓதுற ஒரு துஆ, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, அவருக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, அவருக்கு நீ ஆஃபியத்தை கொடுப்பாயாக. நான் கேட்கிறேன், உலகத்துல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற போது ஆஃபியத் என்பது சரி, மரணித்து போய் ஜனாசாவாக இருக்கிற நேரம் நம்மளை கொண்டு வச்சு துஆ கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆவத்தை மன்னி ரஹ்மத்தை கொடு, அவருக்கு ஆஃபியத்தை கொடுத்துடு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்குமாறு சொல்றாங்க. அப்ப ஆஃபியத் என்பது உலக வாழ்வோடு மாத்திரம் சொந்தமான ஒன்றல்ல, மனிதனுடைய மரணத்தோடும் மன்னரையோடும் மர்மையோடும் அவன் சுவர்க்கம் போகிற வரைக்கும் அவனோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் இந்த ஆஃபியத்.